Hi friends, welcome to Tech Support Tamil. Friends, நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்கள் வீடியோ இந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் கொடுத்து பிளாக் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்து பிளாக் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீடியோ பிளாக் ஆனால் இந்த மாதிரி தான் சிம்பிள் காட்டும். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்தால் சிஸ்டமில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்க. அப்படி இல்லைனா குரோம் ப்ரௌசரில் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் வியூவை ஆன் பண்ணிவிட்டு யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது பாருங்கள். அதை வந்து இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே லெஃப்ட் சைடில் செகண்டாக இருக்குது பாருங்கள் வீடியோஸ். அதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ பிளாக்னு இருக்கோ அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே சைடில் பார்த்தீங்கன்னா கீழே காப்பிரைட் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இங்கே தான் உங்கள் வீடியோக்கு வந்து காப்பிரைட்லாம் வந்திருந்தால் யார் காப்பிரைட் கொடுத்தா எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணுறதுனாலும் இங்கே தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. யாராலையும் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்க்க முடியாது. இது காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கல. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமூவ்டுன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ ரிமூவ் பண்ணுறது அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளாக் பண்ணுறதுலாம் காப்பிரைட் ஓனர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓனர் வந்து வீடியோ பிளாக் பண்ணுங்கன்னா பிளாக் பண்ணிவிடுவாங்க யூடியூப். அப்படி இல்லை ரிமூவ் பண்ணினா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. வீடியோ ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இந்த மாதிரி பிளாக்லாம் ஆனால் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தரமாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற காப்பிரைட் கிளைமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டா வீடியோ வந்து பிளாக்லேருந்து எடுத்துருவாங்க. இப்போ வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் எது வரையும் கொடுத்துருக்காங்கன்னு கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். 0 to 47 செகண்ட் வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காப்பிரைட் கிளைம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அந்த லைன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ட்ரிம் மோட் செக்மெண்ட், ரீப்ளேஸ் சாங், மியூட் சாங் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து வீடியோக்கு தான் வந்து காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த சாங் ஆப்ஷன் வந்து ரெண்டுமே வந்து டிசபிள் இருக்குது. நம்மளால் வந்து இப்போ ட்ரிம் மோட் செக்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரிம் மோட் செக்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் இருக்கிற அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறது. இப்போ வந்து அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த காப்பிரைட் மெட்டீரியல் வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்து 47 செகண்ட் வரையும் தான் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ட்ரிம் அவுட் பண்ண வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 58 செகண்ட் வரையும் காப்பிரைட் கிளைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வீடியோ ஃபுல்லாகவே காப்பிரைட் மெட்டீரியல் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அந்த பாலிசி நீங்கள் யூஸ் பண்ணி காப்பிரைட்டட் மெட்டீரியலாக இருந்தாலும் 4 to 6 செகண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் வீடியோவில். இது வந்து யூடியூபோட ஃபேர் யூஸ் பாலிசி கீழே வரும். இதை வந்து யாராலையும் வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட் கிளைம்லாம் கொடுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற 8 செகண்டை வந்து நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற 50 செகண்ட் மட்டும் வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். என்னடா 6 செகண்ட் சொல்லிவிட்டு 8 செகண்ட் கட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில டைம் வந்து இந்த மாதிரி பெருசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கும்போது அதில் 2 செகண்ட் 3 செகண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் விட்டுட்டு வந்து ட்ரிம் பண்ணலாம். அப்படி நீங்கள் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் போகவே இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து 6 செகண்டாக நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதனால தான் நான் 8 செகண்ட் வச்சு நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுலேருந்து எது வரையும் நீங்கள் ட்ரிம் பண்ணணும்னு செட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் காட்டும். அது ட்ரிம் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா? வீடியோ வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இந்த டைமில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. அது பேக்ரவுண்டில் அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் எது கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கீழே அந்த 3 டாட்டில் வந்து அதில் ட்ரிம் பண்ணுற செக்மெண்ட் இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்துச்சு பாருங்கள். அந்த பிளாக்கட் வந்து எடுத்துட்டாங்க. நாட் அஃபெக்டட்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ தான் இது. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. எதனாலனா வீடியோ வந்து நான் ஸ்கொயர் டைப்பில் போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 50 செகண்ட் கட் பண்ணிவிட்டு 8 செகண்ட் தான் விட்டோம். அதனால் வந்து அது ஷார்ட்ஸாக வந்து அவங்களே வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நாட் அஃபெக்டட்னு வந்துடுச்சு பாருங்கள். இதில் வந்து இப்போ எந்த காப்பிரைட்டுமே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கும் பிளாக்டுன்னு வருதுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரு காப்பிரைட்டட் கண்டென்ட்டை வந்து உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் வீடியோவும் அந்த காப்பிரைட் கண்டென்ட்டாக வச்சு யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி வைங்க. ஓகே, அதாவது காப்பிரைட் அவங்க கொடுக்காத அளவுக்கு காப்பிரைட் இல்லாத கண்டென்ட் வந்து அந்த வீடியோவில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரிம் பண்ணாலும் பாதி வீடியோ போய்டும், பாதி வீடியோ வந்து உங்களோட கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம மானிட்டைஸும் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் உங்கள் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் கொடுத்து பிளாக் பண்ணால் நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ண முடியும். வேறு எந்த வழியும் கிடையாது. அப்படி இல்லைனா வீடியோ டெலிட் பண்ணி தான் போகணும். எதுக்கு வீடியோ வந்து டெலிட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து வெறும் பிளாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது காப்பிரைட் கிளைம் கொடுத்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இதை காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும். அப்படி இல்லைனா அதில் இருக்கிற காப்பிரைட் கிளைமை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் யூடியூப் காப்பிரைட் ஸ்ட்ரைக், கமெண்ட் ஸ்ட்ரைக்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டப்ப செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.